ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்ச 2 சில் தேங்காய் போட்டுக்கோங்க. அடுத்து ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, 5, 6 முந்திரி, 4 பாதாம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்முலையே இருக்கட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 400 கிராம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமாக மூடி போட்டுக்கோங்க. சிக்கன் ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா தளன்னு கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வரட்டும். குக்கரில் ஸ்டீம் அடங்கினதும் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தளன்னு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி பரோட்டாவோட பரிமாறிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.